அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று திருவிளக்கு பூஜையை எளிமையான முறையில் நம் இல்லத்தில் எவ்வாறு செய்வது அப்படின்றது பற்றி இந்த பதிவுல நாம் விரிவாக தெரிஞ்சுக்க போறோம். ஆலயங்களிலே பெண்கள் கூட்டமாக நடத்தும் இந்த விளக்கு பூஜையை தான் சுமங்கலி பெண்கள் எடுத்து நடத்துவதால் இதை சுமங்கலி பூஜை என்றும் திருவிளக்கு பூஜை என்றும் கூறுவார்கள். இப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் இந்த விளக்கு பூஜையை ஒரு கூட்டு பிரார்த்தனையா கோயில்ல தாங்க செய்வாங்க. இப்ப இந்த காலகட்டத்துல கோயில்ல எல்லாரும் கூடி இந்த பிரார்த்தனையை செய்வது ரொம்ப கடினமா இருக்கிறது. அதனாலதான் இந்த வழிபாடை எளிமையான முறையிலே நம்ம இல்லத்தில் இருந்தபடியே செய்து அதனுடைய முழு அருளையும் பெறலாம். இப்ப அந்த வழிபாடு என்னன்றது நம்ம ஒண்ணொன்னா தெரிஞ்சுக்கலாம். இந்த திருவிளக்கு பூஜையை ஏன் கோயில்ல விசேஷமா கொண்டாடுறாங்கன்றது யாருக்காவது தெரியுமா? இந்த பூஜையில விளக்குகள் 101 இல்ல 1001 என்ற கணக்கில ஏற்றப்பட்டு இந்த பூஜையை நடத்துறாங்க. இந்த பூஜையானது முழுக்க முழுக்க பெண்கள் எழுத்து நடத்துவதால் இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயில்கள் பெண் தெய்வங்களை முக்கிய தெய்வங்களாகவே வழிபட்டு வருகிறார்கள். அதனால பெண்மையை மதிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே பெண் தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த திருவிளக்கு பூஜையை கோயில்ல ரொம்ப விசேஷமா நடத்துறாங்க. இந்த பூஜையை நம்ம ஏன் செய்யறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம குடும்பத்திற்கு எந்த ஒரு தீங்கு வராமல் இருப்பதற்காகவும் பெண்களுடைய தாலி பாக்கியம் நிலைத்து இருக்கும் என்பது காரணமாக திருவிளக்கு பூஜையை பெண்கள் செய்கிறார்கள். நீங்களாம் கிராமத்து சைடு போய் பாருங்க. அந்த கிராமத்துல ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையை இந்த திருவிளக்கு பூஜையை கோயில்ல ரொம்ப விசேஷமா நடத்துவாங்க. அப்படி நடத்துறதுனால அந்த ஊர் மக்கள் அனைவருமே நலமுடன் வாழ வேண்டும் இந்த எண்ணத்தினால இந்த பூஜையை அவங்க செய்து கொண்டு வருகிறாங்க. இந்த திருவிளக்கு பூஜை செய்யும் போது அந்த விளக்கு எவர் சில்வர்ல இருக்கக்கூடாது. பித்தளையில அப்படி இல்லைன்னா வெண்கலம் இல்ல வெள்ளியில வைத்து கூட நம்ம அந்த திருவிளக்கு பூஜையை செய்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம இல்லத்துல அந்த வழிபாடை எவ்வாறு செய்வது அப்படின்றது சென்று பார்ப்போம். இந்த வழிபாடு தாங்க. இப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த திருவிளக்கு பூஜை செய்வதற்கு ஒரு மனை வேணுங்க. இப்போ எங்ககிட்ட மனை இல்லை அப்படின்றவங்க ஒரு தாமால் தட்டுல கூட ஒரு சின்னதா கோலம் போட்டு அந்த தாமால் தட்டுல கூட நீங்க விளக்கு அமர்த்திக்கலாம். இப்ப இந்த மனை இருந்துச்சுன்னா மனையில வைங்க. அப்படி இல்லைன்னா கூட தரையை நல்லா சுத்தம் செஞ்சு கோலம் போட்டு அது மேல வாழையில வச்சு அது மேல பச்சரிசி கொட்டி கூட நீங்க விளக்கு வைத்துக்கலாம். இது மாதிரி 3 வழியை நீங்க பயன்படுத்திக்கங்க. இப்ப மனை இருக்கிறதுனால மனையை நல்லா சுத்தம் செஞ்சு கோலம் போட்டேன். இப்போ கோலம் போட்ட பிறகு இப்போ இதுல ஒரு வாழையில வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா தையலை கூட நம்ம வச்சிடலாம். இப்போ கோலம் போட்ட பிறகு இப்போ நம்ம தையலை அப்படி இல்லைன்னா வாழையில வச்சுக்கோங்க. தையலை வச்சுட்ட பிறகு இப்போ இதுல பச்சரிசியை நம்ம கொட்டிடலாம். இப்போ பச்சரிசி கொட்டிட்ட பிறகு இப்போ பச்சரிசி இருந்தா கொட்டுங்க. அப்படி இல்லைன்னா நெல்லுல கூட நீங்க உட்கார வைக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பச்சரிசி கொட்டிட்டு இப்ப நவதானியத்தை நம்ம ஒரு தட்டில கொட்டி இப்ப இந்த நவதானியத்து மேல நம்ம இந்த விளக்க உட்கார வைக்க போறோம். இப்போ விளக்கு நம்ம உட்கார வைக்க போறோம். இந்த விளக்கிலே முப்பெரும் தேவிகளும் குடிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த தேவிங்க எங்க குடிக்கொண்டு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, மேல் பகுதி சிவபெருமானும் நடுப்பகுதி பெருமாளும் கீழ்ப்பகுதி பிரம்மதேவரும் குடிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ சிவபெருமான் எங்க குடியிருக்கிறாரோ அங்கதான் பார்வதி தேவியும் குடியிருப்பாங்க. அதே போல பெருமாள் எங்க குடிக்கொண்டு இருக்கிறாரோ அங்கதான் ஸ்ரீ தேவி மகாலட்சுமியும் குடிக்கொண்டிருப்பாங்க. பிரம்மதேவர் எங்க இருக்காரோ அங்கதான் சரஸ்வதி தேவியும் இருப்பாங்க. இப்போ முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியரும் குடிக்கொண்டிருக்கும் இந்த விளக்குல நம்ம தெய்வமா நினைச்சு நம்ம மன பக்தியோடு மன பயத்தோடு நம்ம வழிபாடு செய்யணும். இப்ப நம்ம எந்த வழிபாடு முதல்ல தொடங்கணும்னு நம்ம விநாயகரை தான் முதல்ல வழிபடணும். அதனால விநாயகரை ஒரு மஞ்சள்ல ஒரு வெற்றிலையில புடிச்சு நம்ம விநாயகரை இங்க முன்னாடி வச்சிடலாம். ஏன்னா விநாயகர் வழிபாடு இல்லாம நம்ம எந்த ஒரு பூஜையும் தொடங்க முடியாது. அதனால நம்ம விநாயகரை மஞ்சளா புடிச்சு நம்ம வெற்றிலையில வச்சு பூக்கள் வச்சு நம்ம அலங்காரம் செஞ்சுக்கலாம். இந்த குத்துகளுக்கு நம்ம தெய்வமா நினைச்சு பூக்கள் கொண்டு அலங்காரம் செஞ்சுக்கலாம். அம்மாவுக்கு உகந்த பூ மல்லிகை பூ தான். அந்த மல்லிகை பூ கொண்டு நம்ம நடுவுல நான் சுத்தி வச்சிருக்கேன். மகாலட்சுமி அம்சம் நிறைந்த கல்லுப்பை இந்த நேரத்துல அம்மா கிட்ட நம்ம வச்சிடலாம். அதனால இந்த வெள்ளிக்கிழமையில சுக்கர ஒரு நேரத்துல கல்லுப்பு வாங்கி நம்ம வைக்கிறதுனால மகாலட்சுமியுடைய ஆசி கிடைக்கும். அம்மாவுடைய அருள் எப்போதும் நம்மளுக்கு நிறைந்திருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சளை கூட நம்ம வாங்கி நம்ம இந்த நேரத்துல வாங்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பானது. மஞ்சள்ன்றது ஒரு மங்களகரமான ஒரு பொருள். அதனால நம்ம மஞ்சள் வாங்கி வைக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில எப்போதும் மங்களங்களும் சந்தோஷங்களும் நிறையும்.
அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஒரு ஜாக்கெட் விட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் தாலி கயிறு கொஞ்சோண்டு வளையல் பூக்கள் கொண்டு அம்மாவுக்கு நம்ம சுமங்கலி பெண்களா இருக்கிறதுனால நம்ம அம்மாவுக்கு இதை வச்சிடலாம். அதுக்கப்புறம் எதனா நகை இருந்தா கூட அம்மாவுக்கு போட்டு விடுங்க. நல்ல அழகான அம்சம் கொண்ட அம்மா தேவியாக நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்க. அதனால நகை இருந்தா எளிமையான முறையில் கூட அந்த விளக்கு மேல அந்த நகையை போட்டு விடுங்க. அடுத்து அம்மாவுக்கு நெய்வேத்தியமா நம்ம வைக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கொஞ்சம் பழங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் சக்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் புளி சாதம் எதனா வீட்டில் என்ன செஞ்சிருந்தாலும் அதை நீங்க நெய்வேத்தியமா வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். இப்போ உங்களால முடிஞ்சது என்னவோ அந்த நெய்வேத்தியம் எல்லாம் வச்சிடுங்க. வச்சிட்ட பிறகு இப்போ அம்மாவுக்கு நம்ம நெய் ஊற்றி திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றிடலாம். இந்த திருவிளக்கு பூஜை செய்யும் போது சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த திருவிளக்கு பூஜை செய்யும் போது நீங்க தலைவிரி கோலத்தோடு நீங்க செய்யக்கூடாது. வீட்லயும் தலைவிரி கோலத்தோடு யாரும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்துல தவறான சொற்களை பேசுவதோ செய்வதோ அதை நீங்க தவிர்க்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல முடி கட் பண்றது போன்ற விஷய செயல்களை தவிர்க்க வேண்டும். அநாகரிக பேச்சு பேசாம நல்ல எண்ணத்தோடு ஒரு அன்பான பாசத்தோடு நம்ம இந்த வழிபாடு செய்ய வேண்டும். முழு மனதோடு நம்பிக்கையோடு நிறைந்த மனசோடு இந்த வழிபாடு நம்ம செய்ய வேண்டும். சில இந்த 3 விஷயத்த மட்டும் தவிர்த்துட்டு நீங்க இந்த வழிபாடு செய்யுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திருவிளக்கு பூஜை செய்யும் போது கயிறொப்ப பெண்கள் வளையல் அணிந்து கொண்டு வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் தலை நிறைய பூக்கள் கொண்டு நீங்க நல்ல மங்களகரமான ஒரு புடவையை கட்டிட்டு நீங்க இந்த வழிபாடு செய்தா உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைத்து மகாலட்சுமியுடைய அம்சம் நிறைந்தவர்களாகவே இந்த குடும்பம் மாறுவதற்கு ஒரு வழியாக சொல்லப்படுகிறது. அதனால இந்த வழிபாடு செய்யும் போது தூய்மையான எண்ணத்தோடு முழு மனதோடு பக்தியோடு இந்த வழிபாடு செய்யணும். இப்போ நம்ம திருவிளக்குல நெய் ஊத்தியாச்சு. இப்ப நம்ம தீபம் ஏற்றி சாம்பிராணி காட்டி கற்பூர ஆர்த்தி காட்டி வழிபாடு செஞ்சுக்கலாம். இப்போ அந்த விளக்குல நெய் தான் ஊற்றணும். நெய் இல்லாத பட்சத்துல நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். திரி எந்த திரி போடலான்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு திரி போடலாம், இல்லைன்னா வெள்ளை பஞ்சு திரி போடலாம், இல்லை தாமரை திரி போடலாம். உங்கள் வீட்டில் எந்த இது இருக்குதோ அது போட்டுக்குங்க. முக்கியமாக நீங்கள் தாமரை திரி போட்டால் ரொம்பவே நல்லது. அதனால தாமரை திரி போட்டுக்குங்க. இல்லைன்னா வெள்ளை திரிசல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம திரி போட்டாச்சு. திரி போட்ட பிறகு நம்ம தீப்பெட்டியால நம்ம தீபம் ஏற்றக்கூடாது. ஒரு துணை வலுக்குடன் தான் நம்ம அந்த 5 முகங்களையும் ஏற்ற வேண்டும். இப்போ இது மாதிரி ஒரு துணை விளக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து இதுல நம்ம தீபங்களை ஏற்றிடலாம். இப்போ இந்த துணை வலுக்குடன் நம்ம தீபம் ஏற்றிடலாம். அம்மாவுக்கு திருவிளக்கு ஏற்றியாச்சு. இப்போ அம்மாவுக்கு நம்ம ஆர்த்தி காட்டிடலாம். அம்மாவுக்கு நம்ம ஆர்த்தி காட்டிடலாம். விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறக்கே ஜோதி மணி விளக்கே அன்பு விளக்கே அலங்கார நாயகியே எங்கள் வீட்டில் எப்போ நிறைந்துருமா, எங்களுக்கு எல்லா ஆசையும் வழங்குமா அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிங்க. இப்போ உங்கள் வீட்டில் இருக்க எல்லா கஷ்டமும் விலகிடணும் அப்படின்னு சொல்லி அம்மாவிட்ட மனதார பிரார்த்தனை செய்யுங்க. மாங்கல்ய பிச்சை மடி பிச்சை தாரும் அம்மா, சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாரும் அம்மா, பெட்டி நிறைய பூஷணங்கள் தாரும் அம்மா, பட்டி நிறைய பால் பசுவை தாரும் அம்மா, கொட்டாய்கை நிறைய குதிரைகள் தாரும் அம்மா, புகழை தாரும் அம்மா, பக்கத்திலே நில்லம்மா, சேவித்து எழுந்தருகிறேன், தேவி வடிவம் கண்டேன், வஞ்சிர கிரீடம் கண்டேன், வைடூரிய மேனி கண்டேன், முது பச்சை கண்டேன், முழு பச்சை மாலை கண்டேன், சௌரி முடி கண்டேன், தாழை மடல் சூட கண்டேன், சாந்துடன் நெற்றி கண்டேன், தாயார் வடிவம் கண்டேன், கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டு கண்டேன், மார்பில் பதக்கம் மின்னல் மாலை அசைய கண்டேன், கைவளையல் கலகலவென கனியொழி மின்ன கண்டேன், காலில் சிலம்பு கண்டேன், காளினி பீழி கண்டேன், மங்கள நாயகியே மனம் குளிர கண்டு மகிழ்ந்தேன். அம்மா அன்னையே அருந்துணையே அங்கிருந்து காருமம்மா, வந்து வினையற்றி மகாபாக்கியம் தாரும் அம்மா, தாயாரே சரணம் என்று உன் தாடியில் நான் பண்றேன் அம்மா, உன்னை பணிந்து வணங்குகின்றேன் அம்மான்னு சொல்லி மனதார அம்மா வேண்டிக்கிங்க. உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம எப்போதும் சந்தோஷமா நிறைந்தோட
செல்வ பாக்கியத்துடன் நிறைந்திருக்கும்னு சொல்லி வாழ்க்கையை குடுமான்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்குங்க. அம்மாவை பிரார்த்தனை செஞ்ச பிறகு இப்போ திருவிளக்கு பூஜை போற்றி மந்திரத்தை நம்ம சொல்லலாம். விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே, ஜோதிமணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணியே, அந்தி விளக்கே அலங்கார நாயகியே, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. இந்த திருவிளக்கு பூஜை எப்போ செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, காலையிலையும் இந்த வழிபாடு செய்யலாம், மாலையிலும் வழிபாடு செய்யலாம். காலையில் 6 to 7 வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில இந்த திருவிளக்கு பூஜை செய்யலாம். அப்படின்னா மாலை 6 to 7 கூட இந்த திருவிளக்கு பூஜை செய்ய ரொம்ப நன்மையை தரும். இப்போ நம்ம அர்ச்சனையே செய்யலாம். இப்போ இது மாதிரி குங்குமத்தை எடுத்துக்குங்க. எடுத்து ஒரு கிண்ணத்துல நம்ம அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம அர்ச்சனை செய்யலாம். இப்போ நம்ம மோதிர விரலோ கட்டை விரலோ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் குங்குமம் எடுத்துக்குங்க. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றி, போகமும் திருவுருவும் புணர்வாய் போற்றி, முற்றிலும் ஒளியாய் மிளந்தாய் போற்றி அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை 108 முறை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை சொல்லி இந்த குங்குமத்தை இந்த மோதிர விரல் கொண்டு அர்ச்சனை செய்து இந்த குங்குமத்தை உங்க திருமாங்கல்யத்தை இட்டுட்டு உங்க நெற்றியில இட்டுருங்க. தினமும் உங்க நெற்றியில இட்டுட்டு வந்தா உங்களுடைய ஆயுள் கூடும், உங்க கணவருடைய ஆயுள் நீடிக்கும், எப்போதும் வீட்டுல மங்களங்கள் நிறைந்திருக்கும், மகாலட்சுமியுடைய ஆசி உங்களுக்கு பரிபூர்ண கிடைக்கும்ன்றது மட்டும் இல்லாம 30 தேவிகளும் உங்க வீட்டுல வந்து குடியேறுவாங்க. உங்க குடும்பம் எப்போதும் சுபிஷமா இருக்கும். அதனால இந்த வழிபாடு தவறாம இந்த நேரத்துல செய்து அவங்களுடைய அருளையே பெறுங்க. ஏன் இந்த குத்து விளக்கு பூஜைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் பாத்தீங்கன்னா, குத்து விளக்கையும் பெண்களையும் ஒப்பிட்டு கூறுவாங்க. குத்து விளக்குல எப்படி இந்த 5 முகங்கள் இருக்குதோ அதே போல பெண்களிடம் 5 குணங்கள் இருக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்பு, மன உறுதி, நிதானம், சமயோத புத்தி, சகிப்புத்தன்மை, இது அனைத்துமே பெண்களிடம் இருக்கிறதுனால பெண் தெய்வத்தை போற்றும் வகையிலே இந்த திருவிளக்கு பூஜை நடத்தப்படுகிறது. அதனால தவறாம அனைத்து பெண்களும் இல்லறத்தில் இருந்தபடியே இந்த திருவிளக்கு பூஜையை செய்து அனைத்து நலன்களையும் பெற வேண்டும்ன்றது நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.